அண்ணாவை பற்றி பார்க்கலாம். அவருடைய நூல் குறிப்பு பார்க்கலாம். சரிங்களா? இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைத்தனர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கார். அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. அவருடைய நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் இல்லையா, அதில் நிறைய புத்தகங்கள் திரைப்படம்னா சினிமாவாக மாறியிருக்கு. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே. இவரோட திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகத்து மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் பரப்பியவர் இவர்தான். 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தநாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். இவர் ஆங்கில ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கிறார் சென்னையில். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும், குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்தார். அதுக்கப்புறமா முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். இவர் முதலமைச்சராக உருவானதுக்கப்புறம் இவர் இருமொழி சட்டம், தமிழும் இங்கிலீஷும், அதாவது தமிழ் இங்கிலீஷ் இருமொழி மட்டும்தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி உருவாக்கினவர் இவர் தான். அதுதான் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழ்நாட்டு வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். சென்னை அப்படின்றது இருந்ததை இவர் என்னவா மாற்றினார்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்கிறார். அண்ணாவை பற்றி பார்க்கலாம். அவருடைய நூல் குறிப்பு பார்க்கலாம். சரிங்களா? இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைத்தனர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கார். அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. அவருடைய நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் இல்லையா, அதில் நிறைய புத்தகங்கள் திரைப்படம்னா சினிமாவாக மாறியிருக்கு. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை